ஐயோ நம்மள வேற இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D போலீஸ்காரனுங்க வேற வாழை வீசி தேடிட்டு இருக்கானுங்களே. இப்ப பாரு டேய் எப்படி குதிக்கிறேன்னு பாரு. இந்த 1000 ட்ரக்கை தாண்டி நான் எப்படி குதிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓகே ரெடி. இப்ப பாரு டேய் பாரு பாரு அரோ பாரு. ஐயோ ஏண்டா டேய் உன்னை கம்முனி ஹோம்வொர்க் பண்ண சொன்னா கேம் விளையாண்டுக்கிறியா? இரு அம்மாட்டியா போட்டு கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் தானே கேம் விளையாடிட்டு இருந்தா. ப்ளீஸ் டா மடிச்சு விட்டுறா ப்ளீஸ் டா. சின்ன பையனா நானு. சரி அதெல்லாம் விடு. முக்கியமான மேட்ரு, இந்த போன்ல ஏதாச்சும் போலீஸ்காரன் போன் பண்ணான்னு வச்சுக்கோ, எடுக்கவே எடுக்காத சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன் வெளிய வரைக்கும். போலீஸ்காரன் போன் பண்றா. ஆனா நம்ம அண்ணன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேனே. ஓகே இன்னைக்கு இந்த போலீஸ்காரன்ட்ட நம்ம அண்ணனை மாட்டி விட்டு நம்ம ஜாலியா வீட்ல இருக்கலாம். சார் சார் இவங்க தான் சார் வீட்ல இருக்கறா சார். டக்குனு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன் வந்து புடிங்க சார். ஏய் குட்ரா. ஐயோ சார் சொல்லுங்க சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? டேய் பப்ளு ஐயா செத்தரா நீ. இருடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ இவனுக்கு வேற எது கூப்பிடுறானுங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன ஏதோ பெரிய பிரச்சனைனாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது இருங்க போய் பாட்டு வரேன். என்னடா இது? அட பாவீங்களா, என்னடா இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனே காணும். ஏன்னா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனே காணும். அடே எங்கடா போலீஸ் ஸ்டேஷனு? சார் என்னாச்சு சார் என்னாச்சு? ஒரு பெரிய ஜாயிண்ட் மாஸ்டர் தார் ட்ரக் வந்து நம்மள அடிச்சிருச்சு பா. நம்ம போலீஸ் ஸ்டேஷனையே அந்த ட்ரக்கை கண்டுபிடி. உனக்கு 1 கோடி பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்புறம் நீ ஒரு நாளைக்கு போலீஸாவும் ஆயிக்கலாம். அந்த ட்ரக் மாஸ்டர் ட்ரக் நீ தான் கண்டுபிடிக்கணும். போ. ஆஹா 1 கோடி பேங்க்ல பணமும் அப்புறம் நம்மள ஒரு நாளைக்கு போலீஸாவும் ஆக்கிட்டானுங்க மக்களே. எப்படியோ இந்த மாஸ்டர் தார் ட்ரக்கை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் மக்களே. சார் சார் இந்த ட்ரக்கை பாத்துருக்கீங்களா சார்? மாஸ்டர் ட்ரக் சார் இங்க பாருங்க சார். இந்த பாத்துருக்கீங்க உங்க தான். ஐயோ சார் எங்க சார் பாத்தீங்க? அட முட்டைகோஸ் மண்டியா. சரி இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அதான் இங்க ஒரு ஜென்டில்மேன் மெம்பர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் இந்த மாஸ்டர் தார் ட்ரக்கை பாத்தீங்களா சார்? சார் உங்களை தான் சார். அட பாவீங்களா, இவனுங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டானுங்க மக்களே. நம்மளே போய் சிட்டிக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா அது இங்க சிட்டிக்குள்ள தான் போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தவன் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல ஏதோ மார்க்கமா போயிட்டு இருக்கான் மக்களே. இந்த கார்காரன் அவன்கிட்ட சரி கேட்டு பார்த்துடலாம் வாங்க. ஹலோ சார் நில்லுங்க சார். சார் உங்களை தான் சார். சார் சார் பச்சை கலர் சார். சார் பச்சை கலர் கார் சார். சார் இல்லைங்க சார். அட மொக்கையா இப்படி பயந்துட்டு வர்றான்னு தெரியலையே. ஒருவேளை இவன் தான் இந்த கொள்ளக்காரனா இருப்பானோ? நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சா இவன் தான் நினைக்கிறேன். ஓகே 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 உனக்கு எப்படி பிடிக்கிறன்னு மட்டும் பாரு. ஐயோ எவ்வளவு தூரம் போயிட்டானே, எப்படி பிடிக்கிறது? இங்க ஒருத்தன் கார் சார் ஒரே நிமிஷம் சார் எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி வெளியே வரீங்களா? வெளியே வாடா டே. அவங்க அக்கா மக்கா வாடா 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 அப்பாடா. அவன் இங்கே தான் மக்களே இருக்கிறான். எப்படியோ நான் அவனை சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். போடு கமன் 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 பொடி கமன். டேய் நில்றா டேய் உன்னையே தான்டா. டேய் நில்றா ஒழுங்கா நிறுத்திடுறா. டேய் உன்னையே தான்டா. அப்பாடா நிறுத்திடா மக்களே. ஏய் ஒழுங்கா வெளியே வாடா. டேய் உன்னையே தான்டா. இருங்க மக்களே நம்மளே போய் கண்ணு காமிச்சு வெளியே கூட்டம் தரலாம். டேய் உன்னையே தான்டா. எவ்வளோ வாத்தி சொல்லிட்டு இருக்கிறது? ஒழுங்கு மரியாதையே வெளியே வந்துடு, இல்லை வாயில புல்லட் சொருவிவிட. வாடா வெளியே வா. ஏய் இவன் யாரா? டேய் ஏய் நீ யாரா? ஏய் ஏய் ஏன்டா அடிக்கிற நீ? டேய் அடே என்னடா இது நடக்குது? ஐயோ என்னடா கார் வெடிச்சு போய் கிடக்குது? அடே யாரா இப்படி பண்ணுது? ஐய் யாரா அது? டேய் ஓ நோ எப்பட்றா? ஐயோ எவன் பண்ண வேலையா இருக்கும்? ஐயோ செத்து போயிட்டானே. இவன் யாரா? கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கார் வெடிக்க வச்சு அந்த ட்ரக்கில் தான் மக்களே போயிட்டு தப்பிச்சிட்டு இருக்கிறான். ஐயோ ஷெட் அவன் தப்பிச்சு போயிட்டானே. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தார் ட்ரக்கு மினி ட்ரக்கோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஸோ நம்ம ஃபோனில் போட்டால் அது எங்கே இருக்குன்னு வந்துடும். வாங்க அந்த நம்பர் ஆக்சுவலாக TN13 தான் போட்டுருந்துச்சு. இருங்க போட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் காமிக்கும். ஆஹா இது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் நிற்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நேராக அங்கே போயிட்டு ஸோ அந்த ட்ரக்குக்காரனை பிடிச்ச ஆட்டோமேட்டிக்காக உண்மை வந்துடும் மக்களே. ஸோ அந்த ஜெயிண்ட் மாஸ்டர் ட்ரக் எங்கே இருக்குன்ட்டு அவன் வாயால் வெளியே வர வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இடமே பார்க்க கொஞ்சம் பயமாகுதே, கொள்ளைக்காரனுங்க இருக்கிற இடம் மாதிரி இருக்குதே. ஸோ என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள் மக்களே இந்த ட்ரக்கு தான் மக்களே. அந்த ஒருத்தனை டவுட் பட்டாலும் அவனை சாவடிச்சுட்டு இவன் தான் இதில் தான் நான் தப்பிச்சு போனான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு குடோன் இருக்கு மக்களே. இந்த குடோன்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குடோன்குள்ள மேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் இருக்கலாம், மான்ஸ்டர் ட்ரக் இருக்கலாம்னு நினைக்கிறேன், தார் மான்ஸ்டர் ட்ரக். ஸோ இப்போ இந்த கதவை வெடிக்க வச்சுட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க என்ன இருக்கு. அட பாவி இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா நீ? ஓகே ஓகே ஒன்னும் எஸ்கேப் ஆயிடுச்சு. நில்றா டேய். உன்னை சும்மா விட மாட்டான்டா. டேய் இருறா வந்துட்டான்டா. ஐயோ ஷெட் நம்ம பார்க்குற நேரத்தில் அவன் எஸ்கேப் போயிட்டான் மக்களே. விட மாட்டான். அட மொக்கா ஏன்டா கதவை திறந்ததே. அப்பா
ஸோ கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிபட்டு கோலர் ஐட்டம் மக்களே. கடைசியாக பார்த்தா அந்த ட்ரக்கை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து கண்டிப்பாக நம்மளால் பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப ஒரு தில்லாலங்கடிக்காரனாக இருக்கான் மக்களே. அதனால் இப்போ ஒரு சரி பிளான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டுகிட்ட அதே மாதிரி ஒரு ட்ரக்கு செய்ய ஹெல்ப் கேட்க போகிறேன். டேய் நண்பா, நீ தாண்டே ஏதோ வழி சொல்லணும். நண்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நீ என்ன பண்ற? இன்ஜின், அப்புறம் ஜாயிண்ட் வீல், அப்புறம் அதோட பாடி, இதெல்லாம் ஒரு மூலையில நம்ம ஊர்ல இருக்குது. அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சு எடுத்துடும். நான் உனக்கு அதே மாதிரி ட்ரக்கை செஞ்சு கொடுக்குறேன். டே நண்பா, ரொம்ப நன்றிடா. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மாஸ்டர் தார் ட்ரக்கோட ஃபர்ஸ்ட் இன்ஜினை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த இன்ஜின் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் கடல் நடுவில் இருக்கா மக்களே. ஆட்டா பாவீங்களா, போய் அங்கேயா போட்டு வச்சுருப்பீங்க. சரி ஓகே ரைட்டு மக்களே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தேடி எடுத்து ஆகணும் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட் எடுத்து கடல் நடுவுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் எங்கே இருக்குன்னே தெரில. நானும் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கிறேன். கடலில் மீன்லேருந்து சுறாலேருந்து இறாலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இன்ஜினை மட்டும் ஆளையே காணும் மக்களே. எங்கே இருக்கிற? ஐயோ, நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தான் இருக்குது, மூச்சு வாங்குது. போய் வெளியே மூச்சுட்டு வாங்கிட்டு வரலாம். அப்பாடா, திருப்பி உள்ளே போய் தேரலாம் வாங்க. அப்பாடா, ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா, அங்கே ஏதோ தூரத்தில் ஏதோ இருக்க மாதிரியே இருக்குது. ஆஹா, அந்த தார் மாஸ்டர் கூட இன்ஜின் தான் மக்களே. சூப்பர், ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். வேற மாதிரி போக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நேராக எடுத்துகிட்டு நம்ம போட்டில் வச்சுட்டு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் போய் வச்சிடலாம் மக்களே ஃபஸ்ட்டு இன்ஜினை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினை போய் சேஃபாக போய் வச்சிடலாம். சரி ஓகே ரைட்டு. ஸோ நம்ம வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பாடி பார்ட்டை தான் மக்களே கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம தாரோட ஜாயிண்ட் பாடி பார்ட்டை தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக மகேந்திரா ஷோரூம் மக்களே. ஸோ இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்களை மீறி இந்த ஷோரூம்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. ஆனால் எப்படி எடுக்கிறது ஒன்றும் புரியலையே. எனக்கு ஒரு ஐடியா மக்களே. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. பண்ணுறதை மட்டும் பாருங்கள், எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சரி ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ வந்தாச்சு மக்களே ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ரூஃப் மேலே ஏறி குதிச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிக்க போகிறோம் அந்த ஜெயிண்ட் பாடி தாரோட பாடியை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. ஏரோப்ளைன் எடுத்தாச்சு. ஸோ ஏரோப்ளைன் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னா அந்த மகேந்திரா ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம ஏரோப்ளைனை போய் அங்கே லேண்ட் பண்ணணும் மக்களே. ஓகே, லேண்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம ஏரோப்ளைனை அப்படியே லேண்ட் பண்ணியாச்சு அழகா. சூப்பர்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கொஞ்சம் மேலே லேண்ட் பண்ணிட்டு போல. சரி ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு நம்ம கீழே போகணும் மக்களே. ஸோ அந்த ஓட்டை போடுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி பம்மு, ஆயில் கேனு, பெட்ரோல் கேனு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே. இங்கே பாருங்கள், போட்டு வெடிச்சு தீப்பாளி கொளுத்து விட்டியாச்சு. இப்போ அப்படி டக்குன்னு அந்த ஓட்டுக்குள்ளே ஊற்றி உள்ளே போயிடலாம். ஸோ வாங்க. ஓகே, ஸ்டார்ட். ரெடி, 1 2 3 ஓடு. கமான் போடு. வர்ற மாதிரி மக்களே எப்படின்னு உள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நேரம் நம்ம வந்து ஷோரூமுக்கு அமுச்சு விட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் மக்களே. எப்படி எஸ்கேப் ஆகுறதுனா திருப்பி இந்த ஏரோப்ளைனில் தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். கீழே போனீங்கன்னா அந்த செக்யூரிட்டியால தான் நம்மளை போட்டு பீஸ் ஆகிடுவானுங்க. இப்போ இந்த ஏரோப்ளைனே டக்குன்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அப்பாடா, எப்படின்னு லேண்ட் ஆஃப் பண்ணியாச்சு, டேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஐயோ யமாங்கோ, ஐயோ என்னோட இது, ஐயோ உயிரோட போமான்னு தெரியல. ஐயோ என்னடா இத்தனை பில்டிங்கா, ஐயோ இங்கே ஒரு பில்டிங்கா, திருப்பியுமா? அடே ஒரு மனுஷன் எவ்வளோ தாக்குவீங்கடா நீங்கள். அப்பாடா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயாச்சு மக்களே அந்த மகேந்திரா ஷோரூம் விட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். கடைசியாக அந்த ஜெயிண்ட் வீலில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் மக்களே. ஸோ இது எங்கேயுமே இல்லை, நம்ம ஏர்போர்ட் இருக்குல்ல. ஸோ ஏர்போர்ட் குடோனுக்குள்ளே தான் இந்த ஜெயிண்ட் வீல் இருக்குது. அப்படியே லம்பாக தூக்கிட்டு போய் நம்ம ஷோரூமில் போய் போட்டுடலாம். சரி வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய குடோன் இருக்குல்ல. ஸோ அந்த குடோனுக்குள்ளே தான் பெரிய ஜெயிண்ட்டோட வீல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து மாஸ்டர் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரக் இருக்குல்ல. ஸோ ட்ரக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி நம்ம இதை எடுக்க போகிறோம். ஸோ உங்கள் பாருங்கள், ஒன்றும் பயங்கரமான வெயிட் மக்களே. ஸோ இப்போ இந்த ட்ரக்கு நம்ம நேராக சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு ஓட்டி போய் விட்டுறலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கேட்ட 3 பாட்டையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் மக்களே. ஸோ இப்போ அவன்கிட்ட போயிட்டு எப்போ வண்டி ரெடி ஆகும்னு கேட்டிருந்தலாம். நண்பா, எப்படா வண்டி ரெடி ஆகும்? இன்னும் 1 நேரத்தில் வண்டி ரெடி ஆகும்டா, பிரச்சனை இல்லை. ஓகே போடு. வேற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான் மக்களே. இங்கே பாருங்க, த மான்ஸ்டர் தார் ட்ரக். ஆஹா, இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது த மான்ஸ்டர் தார் ஜீப் ட்ரக். போடு
வா ஏய் இந்த மாதிரி நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லடா. ஸோ வாங்க இது போய் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குது, செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓட்ட போகிற மக்களே. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபயர் என்ஜின் ட்ரக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பீஸாக ஆக்கிட்டு போகும் பாருங்க. இப்போ பாருங்க போடு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையா. போடு வேற மாதிரி போடு செம்மையாக இருக்குதே வேற லெவலு. சரி மக்களே இப்போ நம்ம நேராக போயிட்டு நம்ம போலீஸ்காரன்ட்ட போய் இந்த கொடுத்துடலாம் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா இதை பிடிக்க சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதனால் அந்த மிஷின் போலீஸ் கோசம் தான் பண்ணியிருந்தோம். அவங்கள்ட்ட போய் சரண்டர் பண்ணிடலாம். சரி ஓகே ஓகே சார் நல்லா இருக்கீங்களா சார்? சேட்டு சார் நல்லா இருக்கீங்களா? ஓகே சார் நம்ம இது ரெடி ஆச்சு சார். நீங்கள் அந்த கேட்டிருந்தீங்களா சார் அந்த மாஸ்டர் ஜீப்பை? ஸோ தார் ஜீப்பு அது நம்மள்ட்ட தான் சார் இருக்குது. பிடிச்சிட்டேன் சார். இருங்க சார் அது போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் நிறுத்தி வச்சுக்கிறேன். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ரைட்டு சரி வாங்க அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நிறுத்துவான். ஓகே என்னடா பிரேக் பிடிக்க முடியுது? ஐயோ திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் நாதமாக போச்சா சார்? என் தப்பு இல்லை சார், பிரேக்கு போயிலே சார்.